எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். கிருத்திகா உதயநிதி அவர்கள் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக நம்முடைய சிஎம் விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் உதயநிதி குறித்து பல அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிருத்திகா உதயநிதியும் அவங்களுடைய கணவர் குறித்து பல அதிர்ச்சிகரமான ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இதுதான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. முதல்ல கிருத்திகா உதயநிதி அவர்கள் அவங்களுடைய கணவர் குறித்தும் சிஎம் குறித்தும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சங்கீதா விஜய் அவர்கள் கொடுத்த பதிலடி என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 நாட்களாக நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு தான். அந்த ஒரு மேடையில் அவர் காவிரி நதிநீரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற ஒரு தொண்டர் த்ரிஷா அப்படின்னு கத்துறாப்புல. அப்படி கத்தும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் உதயநிதி அவர்கள் ரொம்பவே மோசமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்னதான் அவர் குறிப்பிட்டு த்ரிஷாவை பற்றி அப்படி சொல்லியிருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் மிக பெரும் அளவுக்கு கோபம் கொண்டாங்க. ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், உங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தமிழக பெண்களும் ஒவ்வொரு கமெண்ட் பாக்ஸ்லையுமே அவங்கள ஏதாவது பண்ணணும், உதயநிதியை விடக்கூடாது அப்படின்னு கதறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. உடனடியாக சிஎம் விஜய் அவர்கள் அதற்கான சரியான நடவடிக்கை எடுத்தார். அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே சுட்டி காட்டுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களும் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாலினை பற்றி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தார். அப்போ கீழே இருக்கிற ஒரு தொண்டர் அவர் நோயாளியாக மருத்துவமனையில் இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனடியாக சிஎம் விஜய் அவர்கள் ஒரு முறைச்சார். அங்கே இருக்கிற எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இதுதான் ஒரு தலைவனுக்கு அடையாளம், இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அதனால தான் இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. நீங்களாம் இப்படி இருக்கிறீங்க, இன்றைக்கி கிடையாது, என்றைக்குமே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு இதை நடந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் பிறகு இவர் இப்படி பேசின பிறகு அரெஸ்ட் நடந்த விஷயம்தான் அடுத்து பல அளவுக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் அந்த அரெஸ்ட்டில் நடந்துச்சு. போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே உதயநிதி அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே கிருத்திகா உதயநிதி மற்றும் சில எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 7 மணிக்கு அவர் இப்போ பாத்ரூமில் இருக்கிறாரு, கழிவறையில் இருக்கிறாரு, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்னு. 7 மணி ஆணுச்சு, 7:30 ஆச்சு, 8, 8:30 ஆணுச்சு. மறுபடியும் போலீஸ் கேட்டிருக்கிறாங்க. 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, நாங்கள் 7 மணிக்கே வந்தோம், இன்னும் கழிவறையில் என்ன பண்ணுறாங்க, கழிவறையில் அதிகபட்சம் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டா கூட இந்நேரம் வந்திருக்கலாமே, உடனடியாக வாங்க அப்படின்னு கேட்டதற்கு மீண்டும் கிருத்திகா உதயநிதியும் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும், ஒரு மனுஷன் கழிவறை போகிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லையா, இதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதற்கு போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் 7 மணிலேருந்து இருக்கிறோம், இப்போ 9 மணி ஆகுது, 3 மணி நேரமாக இந்த ஒரே விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகவும் மிக பெரும் அளவுக்கு உதயநிதியை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு நடந்த விஷயம்தான் ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம். உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக திமுக தொண்டர்கள் எல்லாருமே ரோட்டில் இறங்கி அரெஸ்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுக பெண்கள் எங்கேயுமே உதயநிதிக்கு ஆதரவாக வரலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். காசு கொடுத்து வர சொன்னாலும் பல இடத்துல திமுக சேர்ந்த பெண் தொண்டர்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்ன இருந்தாலும் அவர் பேசுனது தப்பு, அதற்கு ஆதரவாக எங்களால் அங்கே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கணவர் பண்ணது தப்பு தான், நான் ஏற்றுக்கலை, ஆனால் இருந்தாலும் சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் ஒழுங்கா அவர் தன்னுடைய மனைவியவே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, இன்னொரு பெண்ணோட தெரிகிறாரு, அதையெல்லாம் யாரும் தப்பாக கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் கோபம் கொண்ட சங்கீதா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னுடைய கணவரை பற்றி சிஎம் விஜயை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, அவருக்கு என்ன ஒரு காரணமோ என் கூட அவருக்கு இருக்க பிடிக்கல, ஆனால் அவர் பெண்களை எவ்வளோ தூரம் மதிப்பார் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியும். அவர் பெண்களை அந்த அளவுக்கு மதிப்பார். அவர் வெறும் வாயால் தமிழக பெண்கள் எனக்கு தங்கச்சிங்க, அவங்க எல்லாருமே எனக்கு தாய்மார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெறும் வார்த்தையால் சொல்லலை, அது அவர் எவ்வளோ தூரம் மனசில் இருந்து சொல்கிறார் அப்படின்னு இத்தனை வருஷம் அவர் பொண்டாட்டியாக இருந்த எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் உதயநிதியையும் என்னுடைய கணவரையும்
எக்காரணத்தை கொண்டும் ஒப்பிட்டு பேசாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய கணவர் பெண்களை எவ்வளோ தூரம் மதிக்கிறாருன்னு. பெண்கள் விஷயத்தில் அவர் கொடுக்குற மதிப்புக்கு உதயநிதி மாதிரி நபர்களை கம்பேர் பண்ணி எக்காரணத்தை கொண்டு பேசாதீங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.